ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ஏகேஸ் எடியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதுதான் ஐவன் பாவ்லாவ்ஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. இந்த டாபிக் எஜுகேஷன் சைக்காலஜியில் மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோவில் பாவ்லாவ் யாரு, அவரோட ஃபேமஸ் டாக் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, கிளாசிக்கல் கண்டிஷனிங் எப்படி ஒர்க் ஆகுது, இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் எஜுகேஷன்ல இது எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த தியரிக்குள்ள நம்ம டீப்பாக டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாவ்லாவ் பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஐவன் பெட்ரோவிச் பாவ்லாவ் 1849 ரஷ்யாவில் பிறந்த ஒரு ஃபேமஸ் பிசியாலஜிஸ்ட். அவரோட ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டாக்ஸோட டைஜஷன் பற்றினது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக தான் அவர் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கோட பிரின்சிபல்ஸையே டிஸ்கவர் பண்ணாரு. அவரோட டிஸ்கவரிஸ் மூலமா அசோசியேஷன் மூலமா லேர்னிங் எப்படி நடக்குதுன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இதனால தான் பாவ்லாவோட ஒர்க் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன்ல இப்போ ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. வாட் இஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங்? ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன் என்னன்றதை பார்ப்போம். According to Ivan Pavlov, classical conditioning is a learning process in which a neutral stimulus through association with an unconditioned stimulus acquires the ability to evoke a conditioned response. இந்த டெஃபினிஷன் பார்க்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இதை தமிழில் நம்ம ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ரெண்டு திங்ஸை நம்ம ரிப்பீட்டடாக கனெக்ட் பண்ணும்போது நம்ம மைண்ட் அதை லேர்ன் பண்ண கற்றுக்கும். இதை தான் லேர்னிங் ஹேப்பன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஐவன் பாவ்லாவோட டாக் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் ஒன்னு பிஃபோர் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. டாகுக்கு ஃபுட் காட்டும்போது நேச்சுரலாக அது சலைவா ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன் தான். ஸ்டெப் 2 நியூட்ரல் ஸ்டிமுலஸ். பெல் சவுண்டை மட்டும் அடிச்சா டாகுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது, சலைவாவும் வராது. பிகாஸ் பெல்லுக்கும் ஃபுட்டுக்கும் ஒரு கனெக்ஷனுமே இல்லை. அதனால தான் பெல்ல நியூட்ரல் ஸ்டிமுலஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் 3 டியூரிங் கண்டிஷனிங். இப்போ ஒவ்வொரு முறையும் பெல்ல ரிங் பண்ணிட்டு ஃபுட் கொடுக்கணும். இந்த ப்ராசஸை ரிப்பீட்டடா பல தடவை செய்யறாங்க. ஸ்டெப் 4 ஆஃப்டர் கண்டிஷனிங். கொஞ்ச நாள் கழிச்சு பெல் சவுண்டை மட்டும் கேட்டாலும் டாகுக்கு சலைவா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஃபுட் இல்லைனாலும் ரியாக்ஷன் வருது. இதுல டாக் என்ன கத்துக்குச்சுன்னா பெல் சவுண்டை ஃபுட்டோட அசோசியேட் பண்ண கத்துக்குச்சு. அதனால பெல் சவுண்டை கேட்டாலே ஃபுட்டு வரப்போகுதுன்னு நினைச்சு சலைவா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இதுதான் சைக்காலஜியில கிளாசிக்கல் கண்டிஷனிங் இல்ல லேர்னிங் பை அசோசியேஷன் சொல்றாங்க. பாவ்லாவ் தியரியில மொத்தம் 4 இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் இருக்கு. அது என்னன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அன்கண்டிஷன்ட் ஸ்டிமுலஸ். இதோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா a stimulus that naturally brings about a response. தமிழ்ல ஈஸியா சொல்லணும்னா இயல்பான தூண்டுதல். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபுட் தான் அன்கண்டிஷன்ட் ஸ்டிமுலஸ். செகண்ட் ஒன், அன்கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ். a natural response to the unconditioned stimulus. இதை தமிழ்ல சொல்லணும்னா இயல்பான எதிர்வினை. அதாவது சலைவா டு ஃபுட். ஃபுட்டை பார்த்த உடனே அந்த டாகுக்கு சலைவா வந்தது இல்லையா, அதுதான் அன்கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ். Third one, conditioned stimulus. A neutral stimulus that becomes associated with the unconditioned stimulus. இதை தமிழ்ல சொல்லணும்னா நிபந்தனைக்கு உள்பட்ட தூண்டுதல். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அதோட எக்ஸாம்பிள் பெல் தான். பெல் தான் கண்டிஷன்ட் ஸ்டிமுலஸ். Fourth one, conditioned response. The learned response to the conditioned stimulus. இதை தமிழ்ல சொல்லணும்னா நிபந்தனைக்கு உட்பட்ட எதிர்வினை, அதாவது salivation to the bell. இதுதான் கண்டிஷன் ரெஸ்பான்ஸோட எக்ஸாம்பிள். கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரியில இருக்கிற 5 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் லேர்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி டிசப்பியர் ஆகுது, மறுபடியும் எப்படி திரும்ப வருது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபைனலி எப்படி ஸ்பெசிபிக் ஸ்டிமுலஸ்க்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பிரின்சிபலும் ஈஸியா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அக்விசிஷன். அக்விசிஷன்னா லேர்னிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். பெல் சவுண்டோட ஃபுட்டை ரிப்பீட்டடா பேர் பண்ணும்போது டாக் கிராஜுவல் பெல் சவுண்ட் கேட்டாலே சலிவேட் பண்ண ஆரம்பிக்கும். சிம்பிளா சொன்னா ரிப்பீட்டட் பிராக்டிஸ் மூலமா புதுசா ஒரு ரெஸ்பான்ஸை டெவலப் ஆகிறது தான் இந்த அக்விசிஷன். செகண்ட்,
எக்ஸ்டிங்ஷன். எக்ஸ்டிங்ஷன்னா லேர்ன்டு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டிசப்பியர் ஆகிறது. சப்போஸ் பெல் மட்டும் ரிங் பண்றோம், ஆனா டாகுக்கு ஃபுட்டே கொடுக்கல. ரிப்பீட்டடா இப்படி பண்ணும்போது டாகுக்கு பெல்னா ஃபுட் வராது அப்படின்னு புரிஞ்சிடும். அதனால சலிவேஷனும் கிராஜுவலா ஸ்டாப் ஆகும். இததான் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்றோம். தேர்ட், ஸ்பான்டேனியஸ் ரிகவரி. ஸ்பான்டேனியஸ் ரிகவரி எக்ஸ்டிங்ஷன் ஆன ரெஸ்பான்ஸை பெர்மனண்டா போயிடும்னு சொல்லிட முடியாது. கொஞ்ச நாள் கேப் கொடுத்து மறுபடியும் நம்ம பெல் ரிங் பண்ணினா டாக் கொஞ்சமா சலைவேட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஓல்டு லேர்னிங்கை மறுபடியும் டெம்பரரியா ரிட்டர்ன் ஆகிறத காட்டுது. அதனாலதான் இதை ஸ்பான்டேனியஸ் ரிகவரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த், ஜெனரலைசேஷன். ஜெனரலைசேஷன்னா சிமிலர் ஸ்டிமுலைக்கு மட்டும் சேம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரிஜினல் பெல் சவுண்டுக்கு பதிலா அதே மாதிரி வேற ஒரு பெல் யூஸ் பண்ணினா கூட டாக் சலைவேட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஸ்டிமுலர்ஸ்னா சிமிலர் ரெஸ்பான்ஸ். ஃபிஃப்த், டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன்னா ஒரிஜினல் ஸ்டிமுலஸ்க்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரைனிங் பெல் சவுண்ட் கேட்டா டாக் சலைவேட் பண்ணும். ஆனா விசில் சவுண்டோ இல்ல வேற ஒரு பெல் சவுண்டோ கேட்டா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் கொடுக்காது. இதனால லேர்னர் ஒரிஜினல் ஸ்டிமுலஸ்க்கும் அதர் ஸ்டிமுலஸ்க்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண கத்துக்கிறாங்க. பாவ்லோவோட தியரி எஜுகேஷன்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். டீச்சர் லேர்னிங் அ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இதனால அவங்க மோட்டிவேஷனும் இன்ட்ரெஸ்டும் அதிகமாகும். செகண்ட், யூஸ் ஆஃப் கியூஸ் அண்ட் சிக்னல்ஸ். பெல், கிளாப்ஸ், மியூசிக் இல்ல விஷுவல் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மென்டலி கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகி லெசன்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தேர்ட், பில்டிங் குட் ஹேபிட்ஸ். நல்ல பிஹேவியரை ரிப்பீட்டடா என்கரேஜ் பண்ணினா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பங்க்சுவாலிட்டி, ப்ரிப்பரேஷன், பார்ட்டிசிபேஷன் மாதிரி நல்ல அகாடமிக் ஹேபிட்ஸ் டெவலப் ஆகும். ஃபோர்த், ரெடியூசிங் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. கஷ்டமான ஆக்டிவிட்டிஸ் கூட என்கரேஜ்மெண்ட்டும் ரிவார்ட்ஸும் சேர்த்து கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸோட பயம் குறையும், கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும். ஃபிஃப்த், எஃபெக்டிவ் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்டோரிஸ், எக்ஸாம்பிள்ஸ், விஷுவல் ஆக்டிவிட்டிஸ் இது மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணினா லேர்னிங் ஈஸியா புரியும், மீனிங்ஃபுல்லா இருக்கும், நல்ல ஞாபகமும் இருக்கும். சிம்பிளா சொன்னா பாவ்லோவோட தியரி நமக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுக்குது. அதாவது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட லேர்னிங்கை கனெக்ட் பண்ணினா ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரும் லேர்னிங்கும் ரொம்பவே பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இம்ப்ரூவ் ஆகும். மெரிட்ஸ் ஆஃப் பாவ்லோவ்ஸ் தியரி, அதாவது பாவ்லோவ்ஸ் தியரியோட அட்வான்டேஜஸ் என்னென்னு. ஃபர்ஸ்ட் ஒன், helps in formation of desirable behaviors. ரிப்பீட்டடா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்ல பிஹேவியர் டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணினா அந்த பிஹேவியர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. செகண்ட், யூஸ்ஃபுல் இன் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். டீச்சர்ஸ் பெல் ஆர் சிக்னல்ஸ் இதை ரொட்டீனா யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணலாம். இதனால கிளாஸ் ரூம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண ஈஸியா இருக்கும். தேர்ட், மோட்டிவேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ரிவார்ட்ஸ், அப்ரிசியேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டும் மோட்டிவேஷனும் அதிகமாகும். அதனால இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபோர்த், யூஸ்ஃபுல் இன் ஹேபிட் ஃபார்மேஷன். ரெகுலர் பிராக்டிஸ் மூலமா நல்ல ஸ்டடி ஹேபிட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, டெய்லி ஒரு ஃபிக்ஸட் டைம்ல படிக்கிற ஹேபிட் கிராஜுவலி டெவலப் ஆகும். ஃபிஃப்த், பேசிஸ் ஃபார் அதர் லேர்னிங் தியரிஸ். பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி தான் ஸ்கின்னரோட ஆப்ரண்ட் கண்டிஷனிங் மாதிரி பல லேர்னிங் தியரிஸ்க்கு ஃபவுண்டேஷன் அமைஞ்சது. சிக்ஸ்த், ஹெல்ப்ஸ் இன் எமோஷனல் கண்டிஷனிங். அதாவது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியர், ஆங்ஸைட்டி மாதிரி எமோஷன்ஸை நம்ம கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணலாம். இதனால கான்ஃபிடென்ஸும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸும் ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டெவலப் ஆகும். சிம்பிளா சொன்னா பாவ்லோவோட தியரி ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் எஜுகேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இது டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பிஹேவியரை ஷேப் பண்ண, நல்ல ஹேபிட் பில்ட் பண்ண, மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ண, பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டிமெரிட்ஸ் ஆஃப் பாவ்லோவ்ஸ் தியரி. எந்த ஒரு தியரிக்கும் மெரிட்ஸ் இருந்தா கண்டிப்பா டிமெரிட்ஸும் இருக்கும். ஸோ பாவ்லோவ் தியரியோட டிமெரிட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்,
explains only simple learning. இந்த தியரி சிம்பிள் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங்கை தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். திங்கிங், ரீசனிங், கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் லேர்னிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. செகண்ட், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேர் கண்டக்டட் ஆன் அனிமல்ஸ். பேவ்லோவோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டாக் மேல தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதனால இந்த ரிசல்ட்டை ஹியூமன்ஸ்க்கு அப்படியே அப்ளை பண்ண முடியுமான்னு தெரியல. தேர்ட், இக்னோர்ஸ் இன்டர்னல் மென்டல் ப்ராசஸஸ். இந்த தியரி எமோஷன், மோட்டிவேஷன், இன்டெலிஜென்ஸ், இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி மென்டல் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணாது. ஃபோர்த், லேர்னிங் மே நாட் பி பெர்மனன்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா லேர்ன்டு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி டிஸப்பியர் ஆகும். இதுதான் எக்ஸ்டிங்ஷன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த டேர்ம் எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த், நாட் சூட்டபிள் ஃபார் ஹையர் லெவல் லேர்னிங். அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட், ஹையர் காக்னிட்டிவ் ஸ்கில், வேல்யூஸ், ப்ராப்ளம் சால்விங் மாதிரி அட்வான்ஸ்டு லேர்னிங்க்கு இந்த தியரி அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஐவன் பேவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. இந்த வீடியோவில் நம்ம மீனிங், டெஃபினிஷன், எக்ஸ்பெரிமெண்ட், கான்செப்ட், ஸ்டேஜஸ், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஒரு லைன்ல சொல்லணும்னா இந்த தியரி நமக்கு ஒரு விஷயத்தை ரிப்பீட்டட் அசோசியேஷன் மூலமா எப்படி ஒரு ஹேபிட்டா டெவலப் பண்ண முடியும்னு புரிய வைக்குது. இந்த ஃபுல் சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க பிஎட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் இதே மாதிரி எக்ஸாம் ஓரியன்டட் பிஎட் கண்டென்ட்க்கு ஏகேஎஸ் எடியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். நன்றி ஃபார் வாட்சிங். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம்ஸ். கீப் லேர்னிங், கீப் growing. This is AKS Eduvers signing off. Thank you. Bye.